Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல லா ஆஃப் மோஷன்ல இந்த டாபிக் இருக்கு. இது நமக்கு அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 டாபிக் பார்த்துருப்போம், ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் பிளேஸ்ட் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு 2 ஆப்ஜெக்ட் கான்டாக்ட் இல்லையா, ஸோ பாடிஸ் இன் கான்டாக்ட். ஸோ அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எப்படி இருந்தது, அதனுடைய ஆக்சலரேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதனுடைய ஃபோர்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், மோஷன் ஆஃப் connected bodies. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ட்ரெமெண்டஸான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு கன்வேயர் பெல்ட் ஆகட்டும், இல்லை நம்ம எப்போவுமே வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரேன் ஆகட்டும் இல்லையா, ஸோ அந்த வர்டிக்கலாக தான் இருக்கும் அந்த க்ரேன், அந்த ரோப்பு வந்து இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக இப்போ எதனா ஒரு மால் போகிறோம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 10 மாடி 20 மாடி மேபி ஒரு 5 to 6 ஃப்ளோர்ஸ் இருந்தாலுமே, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிஃப்ட் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, விச் மீன் அதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ வெயிட் கொடுக்கணும், அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. ரொம்ப அழகான டாபிக், நிறைய அப்ளிகேஷன்ஸ் உள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஸோ நம்ம புக்கில் வந்து 2 விதமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 விதமான பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து வெர்டிக்கல், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல். நம்ம 2த்தையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட் மீ சே, எனக்கு இங்கே வந்து ஒரு புள்ளி இருக்குது. ஸோ ஒரு புள்ளி, ஸோ இந்த பக்கம் ஒரு ரோப் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரோப் இருக்குது. இந்த 2 ரோப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறேன், சரியா. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் நான் m2ன்னு சொல்கிறேன், இந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் m1 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது, இந்த ஆப்ஜெக்டை விட இந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இந்த ரோப் வந்து இப்படி கீழே இறங்கி வரும் இல்லையா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகுது இல்லையா, இதனுடைய டென்ஷன் மேலே தான், மேலே நோக்கி தான் இதனுடைய டென்ஷன் இருக்குது, ப்ளஸ் இதனுடைய அக்சலரேஷனும் மேலே தான், டென்ஷன் T அப்படின்னு நான் சொல்கிறேன், அண்ட் அக்சலரேஷன் எனக்கு மேலே. ஆனால் இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ தட் இது கீழே வருது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன், இந்த ரோப்பில் தானே அந்த டென்ஷன் இருக்குது, ஸோ அது வந்து அப்வர்டு T. இதை நல்லா கவனிங்க, ஓகேவா. ஸோ நம்ம 2 டாபிக் பார்த்துருப்போம், ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நமக்கு தெரியுமே, mg. ஸோ மாஸ் 2 அப்படின்றனால m2g. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா m1g. இதில் எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இதனுடைய அக்சலரேஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப்புடைய டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விச் மீன் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், இழுக்கிறோம். ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த த்ரெட் அறந்து போகிறத நம்ம பார்த்துருப்போம், டிஸ்கனெக்ட், அதை கட் ஆகிடும் இல்லையா. ஸோ அது மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணும், அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், ரைட். ஸோ ஒரு லிஃப்ட்டு எந்த அளவுக்கு ஒரு மாசம் வந்து ஹோல்டு பண்ண முடியும், நம்ம பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க, ஒன்லி 15 பீப்புள் தான் இதில் இருக்க முடியும். இல்லைனா அந்த வெயிட் வந்து ஒரு 500 kg வரைக்கும் தான், மாஸ் 500 kg வரைக்கும் தான் இதில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு மேலே மேலே போகக்கூடாது, ஸோ இட் இஸ் அன்சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நோட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் m2 and m1 இதில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த ரோப்புடைய டென்ஷன் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் இந்த ஆப்ஜெக்ட் m2 இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைவோம், ஸோ வி
first we have to choose the system. First நம்ம சிஸ்டமை சூஸ் பண்ண போகிறோம். அந்த சிஸ்டமை ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த பாயிண்டில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம் இல்லையா? ஸோ இதுதான் M2 M2பா, சரியா? ஸோ நான் இங்கே கொஞ்சம் இங்கே வரைஞ்சிடுறேன். M2 மாஸ், ஓகேவா? M2 இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது? ஒன்று வந்து இந்த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்வர்டு T. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டவுன்வர்டு ஃபோர்ஸ் கிராவிடேஷனல், நமக்கு அதுவும் தெரியும், டவுன்வர்டு M2G. இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது மட்டும்தான். இந்த ஆப்ஜெக்ட் அக்சலரேஷன் அப்வர்ட் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? we know that by using Newton second law. So force which is equal to mass into acceleration இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதுக்கு காம்பனண்ட் சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ லெட் மீ சூஸ் லைக் திஸ். இதை நான் x பாசிட்டிவ் ஆக்சிஸ், y பாசிட்டிவ் ஆக்சிஸ், ரைட்? அப்போ இதனுடைய காம்பனண்ட் I, இதனுடைய காம்பனண்ட் J, ஓகேவா? இப்போ பொறுமையா இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போ இதை வரைஞ்சாச்சு. சப்போ இதில் இந்த மாஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது ரெண்டு, அதான் நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ நியூட்டன் செகண்ட் லா, ரைட்டா? ஸோ செகண்ட் லா படி let me draw this. ஓகேவா? சரி, செகண்ட் லா என்ன? F equal to m into a, mass into acceleration. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் 2 M2ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? டென்ஷன். இன்னொன்று வந்து M2G. ஸோ இது வந்து அப்வர்ட், ஸோ J. இது வந்து டவுன்வர்ட், ஸோ மைனஸ் J. அப்போ இது எப்படி எழுதுவோம்? T J இல்லையா? ஏன் J அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மைனஸ் M2G J கேப். இங்கே ஏன் மைனஸ் வந்தது அப்படின்னா இந்த J வந்து எனக்கு கீழே, இது M2 இது வந்து கீழே இருக்குது. ஸோ எனக்கு கீழே அப்படின்றப்போ இது, அப்போ இது வந்து மைனஸ் J தானே ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இது என்னவா இருக்கும்? மைனஸ் I, ஓகேவா? I உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பை யூசிங் த காம்பனன்ட்ஸ். அப்போ TJ மைனஸ் M2G J. ஸோ கீழே இருக்கனால நான் மைனஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் M2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு M இன்டூ A. இதனுடைய மாஸ் என்ன? M2. இதனுடைய ஆக்சலரேஷன் என்ன? A. இது அப்வர்டா டவுன்வர்டா? அப்வர்ட். ஸோ ப்ளஸ் J இல்லையா? ஸோ இப்போ நம்ம காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணிட்டோம். இல்லை காம்பனண்ட் இல்லாமல் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த T மைனஸ் M2G which is equal to M2A. இதில் எதனா டவுட் இருக்கா? எதனா சந்தேகம் இருக்கா? இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ லெட் மீ சே, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து நான் எடுக்க போகிறேன். அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லும்போது இதனுடைய மாஸ் M1 இல்லையா? ஸோ இதில் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M1G உங்களுக்கு தெரியும், டியூ டு கிராவிட்டி. அண்ட் இதனுடைய டென்ஷன் மேலே T, இதனுடைய அக்சலரேஷன் கீழே. ஸோ நம்ம பார்ப்போம். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இங்கே எழுதுறேனே ஃபார் M2. அப்போ M1 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் டென்ஷனு ப்ளஸ் M1G. அப்போ அதனுடைய டென்ஷன் T எனக்கு எப்படி? அப்வர்ட். ஸோ ப்ளஸ் J. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதனுடைய இன்னொரு ஃபோர்ஸ் வந்து M1G. ஸோ M1G அண்ட் J கேப், அதுவும் டவுன்வர்ட் அப்படின்றதுனால நான் மைனஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு தென் மாஸ் இன்டூ அக்சலரேஷன். மாஸ் வந்து M1 அண்ட் அக்சலரேஷன் A. டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட்? எனக்கு இதில் டவுன்வர்ட். இதனுடைய அக்சலரேஷன் டவுன்வர்ட் சொல்லும்போது மைனஸ் J இல்லையா? அப்போ எனக்கு இங்கே மைனஸ், புரியுது? இங்கே வந்து எனக்கு ப்ளஸ், ஏன்னா அது அப்வர்டு மேலே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்வர்ட், ஸோ மைனஸ். ஸோ இப்போ இதை நான் காம்பனண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா T மைனஸ் M1G which is equal to மைனஸ் M1A. இதுதான் நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ when we compare the components. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா I'm going to multiply
நல்லா கவனிங்க, மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைட்ஸ். நான் மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா வாட் ஐ வில் ஹேவ், எனக்கு வந்து m1g minus t which is equal to m1a இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த m1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க, இது மொத்தமாக அப்படி போயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே சைன் மாறிடும். ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ போத் ஆர் சேம் இல்லையா? ஸோ இது எனக்கு இந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, இது ரெண்டு எனக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடுச்சு, இது மைனஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் 2 அப்படின்னு சொல்கிறேன் ஃபார் m1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இது ப்ளஸ் டி, இது மைனஸ் டி, அப்போது கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு மிச்சம் இருக்கிறது என்ன, இந்த m1g மைனஸ் இந்த m2g which is equal to இந்த இது இந்த இது. அப்போ m1a plus m2a. So here I can take a as common, so a. அப்போ m1 plus m2. இங்கே பார்த்தீங்கன்னா I can take g common, so g which is equal to m1 minus m2. So I need only the acceleration, so a. அப்போ இந்த டேர்ம் எனக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளைல இருக்குது, ரெண்டு மல்டிப்ளை, ஸோ தட் இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ g m1 minus m2 by m1 plus m2. இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய அக்சலரேஷன். அப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான். ஸோ அக்சலரேஷன் which is equal to g times m1 minus m2 m1 plus m2. இதுதான் எனக்கு அக்சலரேஷன் ஆஃப் these two bodies. அப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா how to find the tension of this string. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கினுடைய டென்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா by substituting the value. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்போஸ் எனக்கு மாஸ் 1ம் மாஸ் 2ம் ஈக்குவலாக இருந்தால், ரைட்டா? ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருந்தால் this becomes 0. So this is one important case அப்படின்னு சொல்லலாம். சரியா? So remember. அதுக்கப்புறம் I'm going to find the tension of the string. Duster அங்கே இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் we will ரைட், ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டென்ஷன் சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். எங்கே வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் த இந்த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லெட் மீ சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ அப்போ t which is t minus m2g which is equal to m2a. ஏன் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். g பொறுமையை பாருங்கள் இல்லையா? ஸோ g m1 m2 m1 minus m2 by m1 plus m2. கரெக்டா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். யூ கேன் ஆல்சோ சப்ஸ்டியூட் ஹியர், நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போது கண்டுபிடிப்போம். ஸோ இந்த m2g வந்து எனக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா t which is equal to minus becomes plus, ஸோ m2g அண்ட் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் m2g m1 minus m2 by m1 plus m2. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், m2g இங்கே இருக்குது, எனக்கு இங்கே m2g இருக்குது. ஸோ அப்போ இஃப் ஐ டேக் m2g as காமன், எனக்கு இந்த மொத்த டேர்ம் பிகம் as 1. ஸோ ப்ளஸ்
எனக்கு இது ரெண்டு போயிடுச்சு. ஸோ m1 minus m2 by m1 plus m2. So if we take LCM, so m2g அப்படியே தான் இருக்கு. ஸோ இது நான் இங்கே எடுத்துகிட்டு வர்றேன். அப்புறம் LCM உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ m1 plus m2, this becomes plus m1 minus m2 by m1 plus m2. இதனை கேன்சல் ஆகுதா? கண்டிப்பாக ஆகுமே. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ we have m2 g 2m1 plus m1 plus m1, so 2m1 by m1 plus m2. Correct? So if I multiply, what will happen? நமக்கு வந்து 2 m1 m2 by m1 plus m2 g. கரெக்டா? ஸோ இதுதான் எனக்கு டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2 m1 m2 by m1 plus m2 இல்லையா? ஸோ இட் ஹேஸ் ஒன்லி த மேக்னிடியூட். அப்போ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்சலரேஷன் பாருங்களேன், நீங்களே சொல்லிடலாம். இல்லை நான் எதுவும் சொல்லணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. இப்போ அக்சலரேஷன் நமக்கு இங்கே இருக்கு. இதில் நான் இந்த m2 இருக்கு இல்லையா, இந்த m2 உடைய அக்சலரேஷன் எனக்கு எந்த பக்கம் போகுது? மேலே. அப்போ மேலே அப்படின்றது என்ன? ப்ளஸ் ஜே. அப்போ நான் இதை நான் வெக்டர் ஃபார்மில் சொன்னேன் அப்படின்னா ப்ளஸ் ஜே அப்படின்றப்போ எனக்கு இங்கே ஜே, அவ்வளோதான். சப்போஸ் எனக்கு இந்த m1 உடைய அக்சலரேஷன் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு இதே தான், பட் இங்கே மைனஸ், இங்கே ஜேக்கு. ஏன் மைனஸ் அப்படின்னா இதனுடைய அக்சலரேஷன் டவுன்வர்ட். அப்போ டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய காம்பனன்ட் மைனஸ் ஜே இல்லையா? ஸோ இது வந்து டு ஃபைண்ட் அந்த ஆக்சலேஷன் இன் வெக்டார் ஃபார்ம், அதனுடைய டைரக்ஷனை வச்சு சொல்கிறது இல்லையா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் வெர்டிக்கல் ஸ்டேட். வெர்டிக்கல். சப்போஸ் எனக்கு இது ஹரிசாண்டலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒன்றுமே இல்லை, நான் டஸ்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்தாச்சு சரியா? ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ வெர்டிக்கல் முடிஞ்சு போச்சு. இப்போ சப்போஸ் நான் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஹரிசாண்டலில் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது எப்படி இருக்கும் இல்லையா? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஹரிசாண்டல் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டல். ஸோ லெட் மீ சீ, எனக்கு இது இருக்குது, எனக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அண்ட் இதில் வந்து அந்த புள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ புள்ளி உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்டை நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது, இது m2, இது m1. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது? இதில் நமக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்டுடைய டென்ஷன் எனக்கு இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக? டென்ஷன் T. இந்த ஆப்ஜெக்டுடைய டென்ஷன் மேலே. இதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும் m1g கிராவிட்டி. இதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸும் உங்களுக்கு தெரியும் m2g. அஃப்கோர்ஸ் it has a normal force also. நார்மல். ஆனால் இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த m2gயும் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ரொம்ப சிம்பிளாக. ஏன் இதை ஈக்குவல் சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டலில் தான் மூவ் ஆகுதே தவிர வெர்டிக்கலாக எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதை நம்ம பார்ட்டிக்கல் பிளேஸ்ட் இன் இன்க்ளைன்டு பிளேன் அதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இட் ஹேஸ் நோ வேல்யூ. எந்த ஒரு ஃபோர்ஸும் கன்சிடர் பண்ண மாட்டோம், பிகாஸ் தே போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்றனால. ஸோ வி ஹவ் ஒன்லி திஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டில். இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் T இருக்குது, ப்ளஸ் இந்த கிராவிட்டியும் இருக்குது. இதனுடைய அக்சலரேஷன் டவுன்வர்ட், இதனுடைய அக்சலரேஷன் இந்த பக்கம். கரெக்டாக? ஸோ இதனுடைய அக்சலரேஷன் டவுன்வர்ட். நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ m2. ஸோ இஃப் ஐ டேக் ஃபார் m2, நான் என்னெல்லாம் ஃபோர்ஸ் எடுப்போம், லெட் அஸ் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ m2, இதுதான் m2. இதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் we know that it is mg, m2g, and இதனுடைய upward force நார்மல். இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் t இந்த பக்கம். இதுதான் எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் m2. கரெக்டா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல ஃபோர்ஸ் which is equal to mass into acceleration. ஸோ the total force வந்து எனக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் we will take these two. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டும் நான் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதனுடைய ஃபோர்ஸ் பார்த்துங்க நார்மல் இல்லையா. ஸோ மேலே இருக்கு J, புரியும், பாசிட்டிவ். இது வந்து டவுன்வர்ட். ஸோ m2 g j தான், மைனஸ் ஜேன்றதை நான் இங்கே போட்டேன். கரெக்டாக? அப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபோர்ஸ் இல்லை அப்படின்றது இல்லை, அக்சலரேஷன் எனக்கு இங்கே ஒரு யூஸும் இல்லை. எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகலை, ஹரிசாண்டலில் தான் மூவ் ஆகுது. அப்போ வெர்டிக்கல் சைடில் எனக்கு அக்சலரேஷன் பிகம்ஸ் 0 இல்லையா, இட் ஹாஸ் நோ எஃபெக்ட். அப்போது அக்சலரேஷன் மாஸ் இன்டூ 0. ஸோ if I take the components, what will happen? n equal to m2g. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், remember. Okay, so we completed these two. Now let us take this one. அப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா t, அது ஒன்று தான் இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ இதனுடைய டென்ஷன் தான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ இந்த சைடு ஹரிசாண்டலில், அப்போ அதனுடைய காம்பனண்ட் t நமக்கு தெரியுமே, I பாசிட்டிவ், which is equal to வேற எந்த ஃபோர்ஸும் கிடையாது. கரெக்டா? இதனுடைய acceleration எந்த பக்கம், அந்த பக்கம். ஸோ அதுவும் பாசிட்டிவ். ஸோ which is equal to m2 a positive. I hope you are very clear with this. So if I take the component t which is equal to m2 a, இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஆமாவா. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதனுடைய ஒர்க் முடிஞ்சது. ஸோ லெட் us see this one. அப்போ இந்த இடத்துல இந்த m1 இருக்கு இல்லையா. ஸோ m1 நான் இங்கே வரைகிறேன். m1 இதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg, இதனுடைய அப்வர்ட் ஃபோர்ஸ் நார்மலா இல்லை, டென்ஷன் t. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ m1 இல்லையா. ஸோ m1. அப்போ இதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ் tension t which is in positive, so j, minus downward, so m1 g j cap which is equal to mass into acceleration. Mass we have m1 and adanudi acceleration downward, so it is obviously negative. Correct? And j. So after comparing the components, t which is t minus m1 g which is equal to minus m1 a. இது எதனா சந்தேகம் இருக்கா? இல்லை. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன 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 சப்ஸ்டியூஷன் மட்டும் நம்ம பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த டென்ஷனோடைய வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இஃப் ஐ சப்ஸ்டியூட் லைக் தட், ஈஸியாக இந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். இந்த t இருக்கு இல்லையா, இந்த டென்ஷன், இதனுடைய வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டென்ஷனில். ஸோ அப்போ t which is equal to m2a. அப்போது இந்த tக்கு பதிலாக m2a minus m1g which is equal to m1a. இது மைனஸ் இல்லையா, மைனஸ். we need acceleration a. அப்போ இந்த ஏவை நான் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஆர் we can take everything. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், இது மொத்தமாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பெட்டர் we can multiply with minus.